வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்துட்டு அந்த கருப்போஸ்ல வந்துட்டு எப்படி காலர் ஜாயின் பண்ணணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது காலர் போடுறீங்க அப்படின்னாலே நீங்க வந்துட்டு எஸ்எஸ் காலர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. எதனால வந்துட்டு சாதா கலர் அதாவது ஜிஐ கலர் போட வேண்டாம் அப்படிங்கிறோன்னா, அந்த ஜிஐ கலர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, துருப்பிடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த துருப்பிடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது நம்ம வந்து எப்படி ஹீட் பண்ணா வந்துட்டு ஒரு பொருள் எவாபரேட் ஆகுமோ, அந்த மாரி துருப்பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலர் வந்துட்டு கொஞ்சம் விரிவடையிற மாரி இருக்கும். அதாவது அந்த துருவெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரிவடையிற மாரி இருக்கும். அந்த மாரி டைமில என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிளாக் ஹோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வந்துட்டு வெடிப்பு வந்துருது. அத அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ் காலர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் காலர் அதிகம் தான். நல்லா ஹீட் ஆயிருச்சான்னு செக் பண்ணிக்கிறேங்க. அதாவது இந்த கருப்பூசை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டார்ட்டிங்கில் மட்டும் அதிகமாக ஹீட் பண்ணால் போதுங்க. உள்ளார வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில் மட்டும்தாங்க ஹீட் அதிகமாக பண்ணியிருக்கணும். பின்னாடி வந்துட்டு மீடியம் ஹீட் இருந்தாலே போதும். எதனாலனா நம்ம இந்த காலரை வந்துட்டு மரக்கட்டை வச்சு தட்டும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக டைட்டாக போகும் இல்லைங்களா? அதுக்காக தாங்க. அப்படி இருந்தால் தான் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு லீக்கேஜ் வராமல் அரெஸ்ட் ஆகும். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்துட்டு உங்கள் தோட்டத்தில் ஏதாவது ஹோஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த காலர் போடும்போது கண்டிப்பாக எஸ்எஸ் காலரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.